உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கேழ்வரகு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் செய்யறதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அதே 1 கப்புக்கு தேங்காயும் போட்டிருக்கேன். இப்போ நான் 1 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நல்ல கோபுரம் மாதிரி வச்சு அதில் போடுறேன் வெல்லம் வந்து என்னோடது நல்ல வெல்லம், அதனால் டைரெக்டாக போடுறேன். உங்களுது கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சுன்னா பாகு பண்ணிவிட்டு போடுங்க, இதில் சேர்க்காம. 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், மாவு பிசைத. இப்போ நான் இதில் 1.5 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு மாவு ஒரு 10 கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு நான் செய்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் நல்லா இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் நல்ல தண்ணி கொதிக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதில் சேர்க்கணும். இப்போ இதில் தேவை எவ்வளவோ அது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்படி நல்ல சூடாக இருக்குது பாருங்கள், அதனால் நம்மளால் கையில் கிண்ட முடியாது. நான் இப்போ ஸ்பூனில் கிளறி விடுறேன். இந்த அளவுக்கு வந்ததும் கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ உருட்டை பிசைய முடியாதனால ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம், சூடு ஆறுற வரையிலும். அப்போ சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு பேன் வச்சு பூரணம் வந்து இதில் நல்லா நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கல்ல, அந்த பூரணத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். இதை நல்லா எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கிளறி அந்த பூரணம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இப்போ பெசரி எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக உதிரியாக இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா செஞ்சால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ அப்போ தான் நல்லா அது கொஞ்சம் நேரம் வெந்து கரெக்டான பதத்துக்கு வரும். நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறி விடுங்க. கையில் நம்மளுக்கு அந்த உருட்டுற பதம் வர வரையிலும் நம்ம நல்லா இதில் சேர்த்து கிளறி கிண்டிக்கலாம். சிம்மிலையே வச்சுட்டு கிண்டுங்க. நீங்கள் கிளறும் போதே தெரியும், அந்த கெட்டி வரும் பாருங்கள், அந்த பதம் வர வரல கிண்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் இது கூட நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட திராட்சையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இன்னும் கொஞ்சம் அப்படி கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக அது ஆறுனது கரெக்டாக உருட்டுற கெட்டிக்கு வந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கேழ்வரகு மாவு, அதை எடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அப்படி கையில் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த சாஃப்டாக வந்துடும். இப்போ நல்லா கையில் அமுக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைங்க. இப்போ ஆறிட்டனால நம்மளுக்கு கையில் பிசையறதுக்கு நல்ல ஈஸியாக வரும். இது மாதிரி எல்லாத்தையும் கையில் ஒட்டாத அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசறிடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த மாதிரி பிசறி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி செய்கிறனால. இப்போ பாருங்கள் நல்லா அம்புக்கம் எப்படி வருது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பூரணம் பாருங்கள் ஆறுனதும் கெட்டி ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுப்போம். நான் கொழுக்கட்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி பூரணம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கொழுக்கட்டை தட்டி அது உள்ளே வைக்க வசதியாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவு எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் உங்களுக்கு கையில் தட்ட வரல அப்படின்னாக்கா பாலித்தீன் கவரோ இலையோ வச்சு தட்டுனீங்கன்னா ஈஸியாக வரும். எனக்கு கையில் தட்ட வருது, அதனால் நான் கையிலையே தட்டிக்கிறேன்.
உங்கள் இஷ்டம். அது நல்லா கொஞ்சம் மெல்லிசாவே தட்டி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு மடக்குங்க. அப்போ நல்லா கரெக்டாக சாஃப்டாக இருக்கும், கொழுக்கட்டை கரெக்டாக இருக்கும். மெல்லிசா இருந்தாக்கா இந்த அளவுக்கு வந்ததும் இப்படி நல்லா மடிச்சுட்டு ஓரத்தை எல்லாம் நல்லா அமுத்தி விடுங்க. இல்லைன்னா வெந்த பிறகு அப்படி வெடிச்சதுன்னா கீழே பூரணம் கொட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக அப்படி அழுத்தி விடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை. கேழ்வரகுல நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். அடையெல்லாம் விட இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது எல்லோரும் சாப்பிட்லாம், வயசானவங்க சின்ன பசங்க எல்லோரும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருட்டியும் பண்ணிக்கலாம், மோதகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கும். ஆக மொத்தம் இது மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அது மேலே இட்லி தட்டு வச்சு நான் துணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா துணி போட்டு வச்சிங்கன்னா ஒட்டாது கொஞ்சம். அதனால் இந்த மாதிரி அது மேலே இப்படி வரிசையாக அடுக்கிடுங்க. நீங்கள் 2 தட்டாவும் வேக வச்சுக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் தான் அப்படின்றனால அப்படி இதில் வச்சுட்டேன். நீங்கள் ஒரு 4 நாளாக கூட வேக வச்சுக்கோங்க. இது மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்கும் பாருங்கள். உள்ளே பூரணம்லாம் தனியாக தெரியுது. கொழுக்கட்டை நல்லா உடையறதுக்கு நல்லா வருது பாருங்கள். இப்போ நமக்கு கேழ்வரகு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.